பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதாம் பாவம் செய்த வேளையில ஆதாம் ஒளித்து கொண்டான். ஆதாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் வந்த வேளையிலே அவன் ஒளித்து கொண்டான். என்றால் அவன் தவறு செய்தான், பாவம் செய்தபடியினாலே அவன் ஒளித்து கொண்டான். அதே மாதிரி யூதாஸ் காரியோத்தும் அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த பின்பு அவன் மனம் வருந்துறான். ஆனால் அவன் மனம் வருந்துறான், இயேசு கிறிஸ்துவிட போய் அவன் தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவன் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் மனம் திரும்பவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால், நான் தன்னுடைய இதயத்தில் குத்தப்பட்டவனாய் அவன் போய் நாண்டு கொண்டு அவன் சாகிறான். அதே நேரத்துல பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவன் 3 தடவை அவன் மறுதளிக்கிறான். ஆனா மறுதளித்த பிறகு அவன் இதயத்திலே அவன் குத்தப்படுகிறான், மனம் வருந்துகிறான். அப்ப உடனே போய் அவன் இயேசு இடத்துல அவன் மனம் கசந்து அழுது மன்னிப்பை கேட்குகிறான். மன்னிப்பை கேட்டவுடன் அவன் ஆண்டவர்கிட்ட இருந்து, இயேசு கிறிஸ்து அண்டையிலிருந்து அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. ஆதாம் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளானான். அதே நேரத்துல யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்ட பேதுருவையோ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பேதுருவை கொண்டுதான் ஆலயத்தை அவர் கட்டுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். பேதுருவை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் ஏதோ ஒரு பாவத்திலேயோ குறைகளிலேயோ அது குற்றத்திலேயோ ஏதோ ஒரு தவறுகளை நீங்க விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அண்டையில போய் நீங்க உண்மையாக மனம் கசந்து அழுவீர்களாக இருந்தால், அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்து உங்களையும் எடுத்து வல்லமையாக அவருடைய ராஜ்யத்துக்காக அவர் பயன்படுத்துவார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye.